धीम त धीम त धीर धीम त धीम त धीर धीम त धीम त धीर धीर ना धीर नन धीम त धीम त धीर धीम त धीम त धीर धीम त धीम त धीर धीर नन धीर नन धीम त धीम त धीर धीम त धीम त धीर धीम त धीम त धीर धीर ना धीर नन धीम त धीम त धीर धीम त धीम त धीर धीम त धीम त नन धीर नन धीर नन माया 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 உன்னை காணவே மின்னலே பூக்கின்றதே நீ பேசினாலே கோடி இன்னும் மலர்கின்றதே காலம் எல்லாம் உன் கையில் காவல் எல்லாம் உன் கண்ணில் நியாயம் எல்லாம் உன் சொல்லில் வெற்றி என்றும் உன் வாழ்வில் ஒருபோதும் உந்தன் கண்கள் கண்ணீர் சிந்தாதே நீ தெய்வ பொன்மானே மாயா 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 தடுமாற்றம் கிடையாது தன்மானம் மீறாது தடையெல்லாம் யாரும் போட்டால் அஞ்சாது ஓ பணம் கண்டு மயங்காது குணமின்றி பழகாது அவமானம் தாண்டி வெல்ல அசராது ஏமாற்றம் நேரும் போது குழம்பாது புது மாற்றம் மீண்டும் காண நெஞ்சே சளைக்காது பொன் கீதை பாதை செல்லும் பொய் பேசும் புகழை தள்ளும் பிறக்காக கைகள் நீட்டி நியாயம் கேட்பாளே தன் மானம் காப்பாளே மாயா 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 அவனை நான் எங்க போய் மீட் பண்ணணும்? கிரி, மேடம் வினித்துக்கு தங்கராசுவோட அட்ரஸையும் ஃபோன் நம்பரையும் மெசேஜ் பண்ணிடுங்க. இதோ மேடம். மேம், தங்கராசுக்கு 1 கோடி மாதிரி எனக்கு ஜேஎம்டி போஸ்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. அவன் தோத்துருக்கலாம், நான் தோக்க மாட்டேன். ஜெயிச்சு காட்டுவேன் மேம். மெசேஜ் வந்துருச்சுன்னு பாருங்க. மெசேஜ் வந்துருச்சு, நான் பார்த்துக்கிறேன். தங்கராசை மீட் பண்ணி பேசுறேன். ஸ்கெட்சு போட்டு அந்த மாயாவை தூக்குறேன். தைரியமா இருங்க. அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. சீக்கிரமா நல்ல விஷயமா சொல்லு. ஓகே மேம், அப்போ நான் உடனே வேலையை ஆரம்பிக்கிறேன். வரேன் மேம். ஓகே, வரேன். வாங்க. மாயா, அம்ப தொடுத்து விட்டுட்டேன். அது உன்னை நோக்கி வந்துகிட்டே இருக்கு. இந்தடா காஃபி. காலையில பழைய கோலிக் பேசினானே, என்ன சொன்னா? ஓ, பிரவீனா புதுசா இங்கிலீஷ் மேகசின் ஆரம்பிக்கிறாங்க. ஆஃபர் இருக்குன்னு சொன்னா அதான் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். மாயா தான் ஒரு நல்ல விஷயம் சொல்றேன்னு சொல்லிருக்கா இல்ல, அதுக்குள்ள என்ன அவசரம் உனக்கு? நம்ம மேல இருக்க நல்ல எண்ணத்துல நம்பிக்கை பேசிட்டு போனாங்க. அதை மட்டும் நம்பிட்டு உட்காந்துட்டு இருக்க கூடாதுக்கா. அக்கா, யாருன்னு பாரு. ம். ஹாய் மாயா, வா. ஹாய். ஹாய் என்ன மாயம் பண்ணீங்களோ, அப்பாவும் சரி டாக்டர் அங்கிளும் சரி உங்க கைப்பக்குவம் பிரமாதம்னு சூப்பரா பாராட்டினாங்க. என்னங்க, ரொம்ப தேங்க்ஸ்மா. அக்காக்கு சாமி ரூமு சமையலும் தான் உலகம். சொல்லவா வேணும்? போடா சும்மா இரு. பை தி வே, ஒரு சின்ன ஆப்ளிகேஷன். ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வந்து நீங்க சமைச்சு தரணும். அப்பா அங்கிள் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்க்கறாங்க. நிச்சயமா வரேம்மா. அப்புறம் அரவிந்த் சார், உங்களுக்கு ஒரு குட் நியூஸோட வந்திருக்கேன். சொல்லவா? இது என்ன கேள்வி? சொல்லுங்க.
பரமேஸ்வரியோட புண்ணியத்துல நம்ம சப் எடிட்டருக்கு வேலை காலின்னு சொன்னேன். அப்பா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. சாரை பத்தி சொல்லியே தெரியணும். பரமேஸ்வரி பேரை கேட்டாலே எமோஷனல் ஆயிடுவாரே. அவரு மட்டும் இல்ல, பாலு அங்கிளும் ரொம்ப வருத்தப்பட்டாரு. அந்த டென்ஷன் கொஞ்ச நேரம் தான். அப்பா உங்களுக்காக உடனே ஒரு ஜாபை ரெடி பண்ணிட்டாரு. அப்படியா? ஆமா அரவிந்த், அப்பா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்க போறாருன்னு சொன்னேன்ல, அதோட மேனேஜ்மெண்ட்டை நீங்க தான் பாத்துக்க போறீங்க. மந்த்லி 50,000 சேலரி. சந்தோஷம் தானே? நாளைக்கு நீங்க வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிக்கலாம். மாயா, அது வந்து என்ன அரவிந்த், கேட்ட உடனே சந்தோஷப்படுவீங்கன்னு பார்த்தா தடுமாறுறீங்க. என்னாச்சு? இல்ல, அத எப்படி சொல்றதுன்னு தெரியல மாயா. புரியுது புரியுது. படிச்சதே MA ஜேர்னலிசம். அதுக்கேத்த வேலை பார்க்காம பழக்கமில்லாத டிபார்ட்மெண்ட்ல தராங்களேன்னு நினைக்கிறீங்களா? கரெக்ட். ஆமா மாயா. பரமேஸ்வரி கிட்ட இருந்து பாதுகாப்பு வேணும்னா நீங்க எங்க அப்பா கிட்ட தான் வேலை பார்க்கணும். அதுக்கு இதை விட்டா வேற வழி இல்ல அரவிந்த். பரவாயில்ல மாயா, உங்க அப்பா கிட்ட சொல்லிடுங்க. நான் வேற எங்கேயாவது வேலை ட்ரை பண்றேன். எதுவுமே கிடைக்கலனா உங்க மேனேஜ்மெண்ட்டை பாத்துக்கிறேன். ப்ளீஸ். டேய், ஒரு பெரிய மனுஷன் மதிச்சு கூப்பிடுறாரு, தட்டி கழிக்கிறியே, இது நல்லா இல்லடா. சும்மா இருக்கா? வேலைனா அது விருப்பப்பட்டு செய்யணும், கடமைன்னு செய்யக்கூடாது. அதெல்லாம் உனக்கு தெரியாது. நீ சும்மா இரு. மாயா, தப்பா எடுத்துக்காதீங்க. சந்திரசேகர் சார்கிட்ட நானே பேசிக்கிறேன். என்ன அரவிந்த், இத்தனை நாள் பழகியும் என்ன இவ்வளவுதான் புரிஞ்சிருக்கீங்களா? அரவிந்த், ஜேர்னலிசத்தை நீங்க எவ்வளவு நேசிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது உங்களை வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் அனுப்புவேனா? ஆ, மாயா, அம்மி குத்த சிற்பி எதுக்குன்னு அப்துல் ரஹ்மான் அழகா சொல்லிருப்பாரு. அந்த மாதிரி ஜல்லியையும் மணலையும் பாத்துக்க ஒரு ஜேர்னலிஸ்ட் அனுப்புவேனா? நாம சொந்தமா ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்க போறோம். பத்திரிக்கை பேரு மாயா, பப்ளிஷர் மாயா சந்திரசேகர், பத்திரிக்கையோட சீஃப் எடிட்டர் அரவிந்தன். பிரஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் புக் ஆக்ட் பிரகாரம் நம்ம மாயா பத்திரிகையோட ப்ரப்போசல் இது. பாருங்க. மாயா, இப்படி ஒரு சர்ப்ரைஸ் தருவீங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. மாயா, இப்படி ஒரு சர்ப்ரைஸ் தருவீங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. எனக்கு இந்த துறையில 10 வருஷம் தான் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்குள்ள சீஃப் எடிட்டரா? சான்ஸே இல்ல மாயா. உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்லுவேன்னு தெரியல. எனக்கு எந்த நன்றியும் தேவையில்லை அரவிந்த். அப்படி சொல்லியே தீரணும்னா வழக்கம் போல நம்ம பத்திரிக்கைய நேர்மையா, நாணயமா, தீவிரமா நடத்துங்க. அது போதும். நிச்சயமா மாயா, நம்ம பத்திரிக்கைய ஒரே வருஷத்துல நீங்க எதிர்பார்க்காத சர்க்குலேஷனுக்கு நான் கொண்டு வருவேன். இதுல மாற்றமே இல்ல மாயா. பத்திரிக்கையோட மேனேஜ்மெண்ட், பிரஸ் டிபார்ட்மெண்ட், இது எல்லாத்துக்கும் வசதியா டி நகர்ல எங்க பில்டிங்கே இருக்கு. இதுக்கப்புறம் லான்ச் பண்றதுக்கு என்ன நடைமுறையோ அதை நீங்க தான் பாத்துக்கணும். கண்டிப்பா மாயா. பேஸ்மெண்ட் பக்காவா பண்ணி கொடுத்துருக்கீங்க. இதுக்கப்புறம் லைசன்ஸ் வாங்குறதுல இருந்து எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன் மாயா. என்ன இந்த பக்கத்துல இருந்து எந்த பதிலையும் காணோம்? என் தம்பி மாதிரி நான் உனக்கு தேங்க்ஸ்லாம் சொல்ல மாட்டேன். அந்த பரமேஸ்வரிக்கு தான் எல்லா நன்றியும் போய் சேரணும். ஏன்னா அவங்களால தானே இந்த நல்ல விஷயம் நடந்திருக்கு. அரவிந்த், இனிமே நாம அந்த பரமேஸ்வரியோட பரமபதம் ஆட தேவையில்லை. நம்ம பத்திரிக்கை, நம்ம சுதந்திரம், நம்ம நிர்வாகம். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ மாயா, தேங்க்யூ வெரி மச். சரி, நீங்க பேசிட்டு இருங்க. நான் இப்பவே போய் இனிஷியல் வேலையில ஆரம்பிச்சிடறேன். பாய்க்கா. பாய் மாயா. பை.
கட்டு போட்டாச்சு, காலை கீழே வச்சுக்கோ. இந்த காஃபி எடுத்து குடிச்சுக்கோங்க. அருந்ததி கொடுங்க. யாருங்க போன்ல? பூர்ணா தான் ஃபோன் பண்றா. பேசுங்க. ஹலோ, இவ்ளோ பெரிய காரியம் பண்ண உனக்கு என் போன் எடுக்க இவ்ளோ நேரமா? சாரி பூர்ணா. அந்த வார்த்தையை தலை முழுகிடு. உன்னை நினைச்சு நான் பூரிச்சு போயிருக்கேன். எதுக்கு சாரி கேக்குற? அதுக்கு இல்ல பூர்ணா. ஐயோ, இப்பதான்டா ஆம்பளையா கம்பீரமா ஒரு காரியம் பண்ணிருக்க. அத பாராட்ட தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். தேங்க்ஸ் பூர்ணா. இந்த வார்த்தையை தூக்கி குப்பையில போடு. நீ நன்றி சொல்ற அளவுக்கு நான் எதுவும் பண்ணல. அப்படி சொல்லாத பூர்ணா. எங்க அம்மாவோட ஷேடோல அந்த வசதியில வாழ்ந்த வாழ்க்கைய நான் பெருசா நினைச்சேன். மனம் போல சுத்திக்கிட்டு தெரிஞ்சேன், நினைச்சதை செஞ்சேன். எதுக்குமே பயந்ததில்ல, ஏன் யார் பத்தியும் கவலைப்பட்டதில்ல, யாரையும் மதிச்சதும் இல்ல. எல்லாமே பணம் பணம்னு இருந்தேன். மனசுன்னு ஒண்ணு இருக்குங்கிறத புரிய வச்சதே நீதான். இல்ல ரமேஷ், யாருக்கு யார் வேணாலும் அட்வைஸ் பண்ணலாம். எல்லாரும் எல்லாத்தையும் எடுத்துக்கிறது இல்லையே. வேற வேலை இல்லையேன்னு அலட்சியப்படுத்துறவங்க தான் அதிகம். அந்த வகையில தான் நான் உன்கிட்ட கோவப்பட்டேன். மரியாதை குறைவா உன்கிட்ட நடந்துக்கிட்டேன். ச்சே, அப்படிலாம் சொல்லாத பூர்ணா. தங்கமா இருந்தாலும் நெருப்புல வாட்டினாதான் அது நகையாகும். அந்த வகையில என்னோட மாற்றத்துக்கு நீ ஒரு முக்கிய காரணம். என்ன நீ உதாசீனப்படுத்தாம, அடுத்தவங்க உணர்வுகளை புரிய வைக்காம என் போக்குலயே நீயும் இருந்திருந்தா நான் முழுமையடைஞ்சிருக்க மாட்டேன். எங்க அம்மா மாதிரியே இருந்திருப்பேன். என்ன மனுஷனாக்குனது நீயும் மாயாவும் தான். நீ இப்படி பேச பேச ரொம்ப பெருமையா இருக்கு. உண்மையிலேயே என்னால இப்படி ஒரு காரியம் நடந்துச்சுன்னா அது எனக்கு சந்தோஷம்தான். பாத்தியா, இப்ப கூட உன் வாழ்க்கைய பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம என் சந்தோஷத்தை உன் சந்தோஷமா நினைக்கிறியே. யூ ஆர் கிரேட் பூர்ணா. உண்மையை சொல்ல போனா உங்ககிட்ட பேசவே நான் கூச்சப்பட்டேன். எந்த முகத்தை வச்சுக்கிட்டு உனக்கு ஃபோன் பண்றதுன்னு தவிச்சேன். உங்க அப்பா எவ்வளவு சங்கடப்பட்டிருப்பாரு. எத்தனை பேத்துக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். எல்லாம் என்னாலதான் கவலைப்பட்டேன். அதான் உனக்கு ஃபோன் பண்ணி கூட எதுவுமே பேசல. டேய், நீ சொல்றதெல்லாம் 10ஆம் பசலியா இருக்கிறவங்களுக்கு தான். எனக்கோ இல்ல என் அப்பாவுக்கோ உன் மேல எந்த சங்கடமும் கிடையாது. உன்னை கை பிடிச்சா கிடைக்கிற சந்தோஷத்தை விட உன்னை இப்ப மனுஷனா பாக்குறனே, அந்த சந்தோஷம் தானே ரொம்ப பெருசு. சரி, அருந்ததி பக்கத்துல இருக்காளா? அவகிட்ட போன கொடு. ஆ, இந்த அருந்ததி பூர்ணா பேசணுமா? ஹலோ. ஹாய் அருந்ததி, ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்யூ. உன்னை நான் நேர்ல வந்து விஷ் பண்ணிருக்கணும். பட் அமெரிக்கன் எம்பசில கொஞ்சம் வேலை இருந்தது, அதான் வர முடியல. பரவாயில்ல, நீங்க ஃபோன் பண்ணதே பெரிய விஷயம். எனக்கு வாழ்க்கை கிடைச்ச சந்தோஷத்துல நான் உங்களை மறந்துட்டேன். சொல்ல போனா நாங்க தான் உங்களை நேர்ல வந்து பார்த்திருக்கணும். உங்க வாழ்க்கையை தட்டி பறிச்சதுக்காக மன்னிப்பு கேட்டிருக்கணும். இப்பவும் அந்த குற்ற உணர்ச்சி எங்களுக்கு இருக்கு பூர்ணா. அருந்ததி, அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. உனக்கு ரமேஷ் தானே கடவுள் ஏற்கனவே எழுதிட்டாரு, அதான் நடந்திருக்கு. அதுக்காக நான் மூலையில உட்காந்து அழுதுட்டு இருக்கிறதோ, நீ குற்ற உணர்ச்சியில தவிக்கிறதோ தேவையே இல்ல. ஏதோ இப்ப நான் அமெரிக்கா புறப்படுறதுக்கு எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கு. அமெரிக்கா போயிட்டு 1 வீக்ல ரிட்டர்ன் வந்துருவேன். ஓகேவா? நீ எதை பத்தியும் கவலைப்படாத. சீக்கிரமே குணமாயி பழைய மாதிரி நடப்ப. அதான் என்னோட பிரார்த்தனை. புரிஞ்சுதா? சரி பூர்ணா, உங்க நல்ல மனசுக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாதுன்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. சீக்கிரமே குணமாயி பழைய மாதிரி நடப்ப. அதான் என்னோட பிரார்த்தனை. புரிஞ்சுதா? சரி பூர்ணா, உங்க நல்ல மனசுக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாதுன்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். கடவுள் எனக்கு ஆஸ்தி அந்தஸ்து கொடுக்கலனாலும் மாயா மாதிரி நல்ல மனசு படிச்ச உங்களையும் எனக்கு கொடுத்துருக்காரே, அந்த மன நிறைவுல எனக்கு அடிப்பட்டது கூட நான் பெருசா நினைக்கல பூர்ணா. இந்த வாழ்க்கையை எனக்கு நீங்க கொடுத்தது தானே. ஐயோ, இந்த சென்டிமெண்ட் தான் வேணான்ற. அது மனுஷனை பலவீனப்படுத்தும். அது 6 அறிவையும் முடக்கி போட்டுரும். எனிவே, நடந்ததெல்லாம் தூக்கி போட்டுரு. நம்பிக்கையோட வாழ்க்கை ஆரம்பி. ரமேஷ் தான் இனிமே உனக்கு எல்லாமே. என்ன சூழ்நிலையிலும் மனசை தளர விடாம ஒற்றுமையா சந்தோஷமா குடும்பம் நடத்துங்க. அடுத்த முறை நான் இந்தியா வரும்போது உங்க குழந்தைய நான் தூக்கி கொஞ்சணும். சரியா? சரி, போன் அவன்கிட்ட. ஓ சாரி, அவர்கிட்ட போனை கொடுங்க. ஒரு நிமிஷம், இந்தாங்க. சொல்லு பூர்ணா.
நான் அமெரிக்கா போனதும் உனக்கு ஃபோன் பண்றேன். அருந்ததிக்கு வாழ்க்கை கொடுத்துட்டோம், பெரிய தியாகம் பண்ணிட்டோன்ற நினைப்புல இருந்துராத. உங்க அம்மாவை எதிர்த்து நீ வாழ போற வாழ்க்கை தான் ரொம்ப பெருசு. அதுக்கு உன்னை இப்பவே நீ தயார்படுத்தி வச்சுக்கோ. அடிச்சவன் தூங்கிடுவான், அடிப்பட்டவன் தூங்க மாட்டான்னு சொல்லுவாங்க. உங்க அம்மா மகனை கூட பார்க்காம உன்னை சாய்க்காம தூங்க மாட்டாங்க. கவனமா இரு. நானும் அடிக்கடி ஃபோன் பண்றேன். அருந்ததியை பார்த்துக்க. காயப்பட்டவளுக்கு நீதான் மருந்து. புரியுது பூர்ணா. அருந்ததி எனக்கு மனைவி மட்டும் இல்ல, எனக்கு இனிமே தாயும் அவதான். எங்க அம்மாவால எந்த பிரச்சனை வந்தாலும் எதையும் சந்திக்க நான் தயாரா தான் இருக்கேன். ஏன்னா அவங்க ரத்தம் எனக்கும் ஓடுதில்ல. ஓகேடா, கண்டிப்பா உன்னால முடியும். பாய், டேக் கேர். பாய் பூர்ணா. நீ அமெரிக்கா போனதும் உடனே எனக்கு கால் பண்ணு. சரி, கால் பண்றேன். பாய். டேய் தங்கராசு, ஊருக்கு காதும் காதும் வச்ச மாதிரி நம்ம ஜோசியரை போய் பார்த்துட்டு வந்துருவோம். அவர் ஏதோ பரிகாரம் இருக்குன்னு சொன்னாருடா. டபார் பரிகாரம் பண்றான் பலகாரம் பண்றான் உசுர எடுத்துட்டு இருக்காத. தங்கராஜ் இருக்காருங்களா? நீங்க கேசவ பெருமாள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? போன 5 வருஷம் அவர் தான் இந்த தொகுதி எம்எல்ஏ. கேள்விப்பட்டிருக்கேன் சார். நான் அவரோட பையன். பேரு வினீத் சார். வாங்க உள்ள வாங்க. மா சேர தொடுமா, சார் உட்காரட்டும். வாங்க சார். ஆ, வணக்கம்மா. வாங்க சார், வாங்க இருக்கட்டும்மா, பரவாயில்ல. உட்காருங்க. ம். சாரு என்ன விஷயமா என்ன தேடி வந்தீங்க நான் தெரிஞ்சு. டேய் அது இருடா, வந்தது வரதுமா வாயை கலரிக்கிட்டு. தம்பி ஏதாவது குடிக்கிறீங்களா? டீ காஃபி எடுத்துட்டு வரட்டுமா? இல்லம்மா, உங்க பையனை சந்திச்சு ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன். அதுக்கு அவர் சம்மதிச்சாருன்னா இன்னொரு நாள் வந்து விருந்தே சாப்பிடுறேன். என்ன தங்கராஜ்? சொல்லுங்க சார். அந்த மாயா கம்பெனில தானே நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க? ஆமா சார். உங்க முறை பொண்ண பரமேஸ்வரி மேடம் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உங்களை அம்போன்னு விட்டுட்டால? தங்கராஜ், உங்களை மாதிரியே எனக்கும் அந்த மாயா எதிரிதான். என்ன ஜெயிலுக்கு அனுப்பி என் டோட்டல் இமேஜியை ஸ்பாயில் பண்ணிட்டான். அவளை பழி வாங்கிறது தான் என் அல்டிமேட் எய்ம். நாம 2 பேரும் கூட்டணி போட்டு அவளை பழி வாங்குவோமா? பண்ணலாம் சார். ஆனா நாளைக்கு பிரச்சனைன்னு வந்தா நீங்க வசதியானவர், தப்பிச்சிருவீங்க. நான் எல்லாம் மாட்டிப்பேன். தங்கராஜ், என்ன ஒருத்தன் நம்பிட்டான்னா அவனை நான் என்னைக்கும் கைவிட மாட்டேன். நீங்க என்ன முழுசா நம்பலாம். அதுவும் இல்லாம உங்களை மீட் பண்ண சொல்லி பேச சொல்லி என்னை இங்க அனுப்புனது யார் தெரியுமா? யார் சார்? பரமேஸ்வரி மேடம். பாதிக்கப்பட்ட 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தீங்கன்னா அந்த மாயாவை ஈஸியா கிளீன் போல்ட் ஆக்கிடலான்னு பரமேஸ்வரி மேடம் சொன்னாங்க. அதனால நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நமக்கு ஆதரவா அந்த பரமேஸ்வரி மேடமே வந்து நிற்பாங்க. நீங்க கவலைப்படாம இருக்கலாம். இதெல்லாம் இருக்கட்டுங்க தம்பி. என் மகன் உங்களுக்கு உதவுறதுல எங்களுக்கு என்ன லாபம்? இருக்கு, நிறைய இருக்கு. வாங்கிக்கப்பா. கொடுங்க, இது அட்வான்ஸ் தான், இன்னும் இருக்கு. இந்த மாதிரி பணம் அடிக்கடி கை மாறிக்கிட்டே இருக்கும். அதுவும் இல்லாம பிரியா மினரல்ஸ்ல உங்களுக்கு வேலையை வாங்கி தரேன். இதுக்கு மேல என்ன வேணும்? கடவுளே சார், என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தேன். தெய்வம் மாதிரி வந்து வழி காட்டியிருக்கீங்க. உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் சொல்லுங்க சார், நான் செய்யறேன். இது சத்தியம்.